Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராகுவின் ஆதிக்கத்தில் உங்கள் ஜாதகம். இதன் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். இது நம்மளுடைய 11th பேஜ். ஆல்ரெடி 10 பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிட்டாங்க. இது நம்மளுடைய 11வது பேஜ். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இது 6 மாதம் கோர்ஸு. சண்டே கிளாஸ் இருக்கும். ஜூம் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே கிளாஸ் இருக்கும். இது உயர்நிலை வகுப்பு. இதை முடிக்கும்போது நீங்கள் ஒரு தனிநபருக்கு ஜாதகம் பார்க்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. சொந்தமாக ஆஃபீஸ் போடுற அளவுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ராகுவின் ஆதிக்கத்தில் உங்கள் ஜாதகம். பொதுவாக நான் நிறைய காணொளிகளில் இந்த வார்த்தையை குறிப்பிடுவேன். இன்றைக்கு கலியுகத்தை ஆண்டு கொண்டிருப்பது ராகு அப்படின்னு. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒன்று உங்களையெல்லாம் என்ன பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். யுத்த கிரகமான செவ்வாயின் நிலை முடிஞ்சிடுச்சு. இப்போ ராகு டெக்னிக்கலாக ஒரு மனிதனை எப்படி காலி பண்ணுறதுங்கிறது ராகுவுக்கு தான் தெரியும். உங்கள் ஜாதகமே ராகுவுடைய ஆதிக்கத்தில் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட், எப்போ வேணால் எதை வேணால் செய்கிறதுக்கு தகுதி உடையவராக இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கே தெரியாது. நல்லதாக கெடுதலாங்கிறது சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் மேக்சிமம் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க. உங்களை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமே பிரதானமான நோக்கமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் யாரை வேணாலும் பலி கொடுத்துடுவீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக, நீங்கள் தப்பிக்கிறதுக்காக, நீங்கள் சர்வைவல் பண்ணிக்கிறதுக்காக. அது கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் பலி கொடுத்துட விடக்கூடிய ஒரு அந்த மனோநிலையை தரக்கூடிய கிரகம் ராகு. புரிஞ்சிச்சுங்களா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னிங்கன்னா அதுதான் உண்மை. ராகுவின் ஆதிக்கம் நம்ம ஜாதகத்தில் எப்படி வரும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மிதுன லக்னம், துலா லக்னம், கும்ப லக்னத்தில் பிறந்து அந்த லக்ன புள்ளி ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் விழுந்தால் நீங்கள் ராகுவுடைய ஆதிக்கத்தில் வர்றீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய லக்னத்தில் ராகு பகவான் அமர்ந்திருந்தார்னாலும் நீங்கள் ராகுவின் ஆதிக்கத்துக்குள்ளே வருகிறீர்கள்னு அர்த்தம். உங்களுடைய லக்னாதிபதியான யாரோ ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, இந்த லக்னாதிபதியான கிரகம் ராகுவோடு சேர்ந்து கிரகணம் அடைந்திருந்தாலும், ராகுவின் பிடிக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் ராகுவின் ஆதிக்கத்துக்குள்ளே வரீங்கன்னு. உதாரணமாக ஒருத்தர் சிம்ம லக்னம், இவருக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கார், லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி, பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உட்காந்துட்ருக்கார், கூடவே ராகு உட்காந்துட்ருக்கார், பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். ஸோ இப்போ இவருடைய லக்னமும் லக்னாதிபதியும் ராகுவுடைய பிடிக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இவரோட ஜாதகம் ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ள ஜாதகம். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ளதுக்கு இந்த விதிகள் எல்லாம் பார்க்கணும். ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கிற லக்னங்களில் நீங்கள் பிறந்து அந்த லக்ன புள்ளி ராகு நட்சத்திரத்தில் விழுந்தாலும், உங்கள் லக்னத்தில் ராகு வந்து அமர்ந்திருந்தாலும், உங்களுடைய லக்னாதிபதியை ராகு பிடித்திருந்தாலும் நீங்கள் ராகுவோட ஆதிக்கத்துக்குள்ளே தான் வரீங்க. இதே மாதிரி மனோகாரகன் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும், ஆத்மகாரகன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரோ ராகுவோடு கிரகணம் அடைந்திருந்தாலும், ராகுவோட 3 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தாலும், ஒரே நட்சத்திரத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் இவர்கள் 50-50 சாய்ஸில் ராகுவோடைய ஆதிக்கத்தில் வருவாங்க. ஒரு 50% இருக்க மாட்டாங்க, ஆனால் 50% உள்ளே போயிடுவாங்க. ஸோ இவர்களும் ராகுவின் ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். சில பர்டிகுலரான டைமில் ராகுவுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ஒரு தசாநாதன், ஒரு பெரிய தசை இருக்குது. இப்போ சுக்கர தசை இருக்குது 20 வருஷம், இல்லை சூரிய தசை இருக்குது 6 வருஷம், சந்திர தசை இருக்குது 10 வருஷம், ராகு தசை, குருமகா தசை இருக்குது 16 வருஷங்கிற மாதிரி அந்த பீரியடில் அந்த கிரகம் ராகுவின் நட்சத்திரங்களில் இருந்தாலோ அல்லது ராகுவோட கிரகணம் அடைந்து இணக்கமாக ஒரே வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அந்த பர்டிகுலர் பீரியட்லேயே உங்கள் ராகுவோட ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம்,
இவருக்கு மேசத்தில் குரு இருக்கார். மேசத்தில் குரு இருக்கார். அஸ்வினி நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கூடவே ராகுவும் இருக்கார் அதே அஸ்வினி நட்சத்திரத்தில். இப்போ குரு மகாதிசை நடப்புக்கு வரும்போது இவர் ராகுவின் ஆதிக்கத்தில் இருப்பார். ஏற்கனவே லக்னாதிபதிங்கிற முறையில் பிடிச்சிருக்காரு. தசன் நடத்தும் போது இன்னும் அதிக பவரில் இருப்பார். அப்படியும் எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு கிரகம் தசை நடத்தும் போது ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் ராகுவோட இணைஞ்சிருந்தாலும் அப்பவும் நீங்கள் ராகுவோட ஆதிக்கத்தில் வருவீங்க. இந்த யுகத்தின் அரசன் அவர் தான். அதனால் இந்த ராகுவின் ஆதிக்கத்துக்குள்ளே நிறைய பேர் வர்றது இயல்பான ஒன்று தான். யார் அரசனோ அவருடைய ஆட்சி கீழே வந்து தானே ஆகணும். சரி, ராகு ஆதிக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்க? சூழ்ச்சி செய்வாங்க, நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, யாரை வேணால் எப்போ வேணால் காலம் வாரி விட்டுருவாங்க, தன்னுடைய வெற்றிக்காக எவரையும் பலி கொடுப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ஆட்டிடியூட்டையே நல்லா பாருங்கள். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்போர்ட்ஸில் இருந்த ஒரு மேன்மையான கனவான்தனமான ஒரு நேர்மையான அணுகுமுறைகள் இன்றைக்கி இருக்குதான்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். என்ன வேணால் ஜெயிச்சு தான் ஆகணும். வெற்றி மட்டுமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஒரு சமுதாயமே ஓடும்போது அங்கே மனிதாபிமானம், நியாயம், தர்மம், நீதி இதெல்லாம் செத்து போயிடும். ராகு அதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீ ஜெயிக்கணும்னா யாரை வேணால் எத்தனை பேரை வேணால் போட்டு தள்ளு, அது பிரச்சனைக்குரியதே இல்லை. இவர் ரத்தம் தெறிக்க சண்டை போடுற கிரகம்லாம் இல்லை. சூழ்ச்சினாலேயே ஒருத்தரை காலி பண்ணிடுற கிரகம். சூழ்ச்சி பண்ணி ஒரு சமுதாயத்தையே ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடியது. போலியான விஷயங்களை உண்மை போல நம்ப வைக்கும் தன்மை கொண்டது ராகு. புரியுதுங்களா? ஒரு ஃபோன் வரும், ஒரு ஜாதகரோட அப்பா பேசுவார், கதறுவார், தம்பி நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்ப்பா, எனக்கு உடனடியாக ஒரு 50,000 ரூபா பணத்தை நான் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விடும்பார். பையன் பதறி போய் அனுப்புவான். பார்த்தீங்கன்னா அது அவரோட அப்பாவாகவே இருக்காது. டீப் வாய்ஸ்ன்னு சொல்லி என்னமோ ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏமாத்துறது. உங்களை பதட்டத்துக்கு உள்ளாக்கி அதன் மூலம் சாதகமான விஷயங்களை சாதித்து கொள்ளும் சூழ்ச்சி மிகுந்த கிரகம் ராகு. ஸோ இப்போ ராகுவுடைய ஆதிக்கத்தில் வர்றவங்க சூழ்ச்சி செய்ய தயங்க மாட்டார்கள். யாரையும் எப்போது வேண்டுமானாலும் முதுகில் குத்த ரெடியாக இருப்பாங்க. இது அந்த கிரகத்தினுடைய இயல்பு. அதனால் அந்த இயல்பு உங்களுக்கும் வரதான் செய்யும். சார் என்ன சார் நாங்கள் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, அதன்படியே வாழ்ந்தாகணும். இந்த குரு மாதிரியான ஒரு இயற்கை சுவர்கள் எங்கேயாவது இருந்து பார்த்து கரெக்ட் பண்ணால் வெளியில் தெரியாமல் மேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். லஞ்சம், லாவண்யம், துரோகம், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துவது, அந்த தொடர்புகளை நியாயப்படுத்துவது, ஆண் ஆணையே விரும்புறது, பெண் பெண்ணையே விரும்புறது, இல்லீகல் கான்டாக்ட்ஸுகள், குற்ற செயல்களில் ஈடுபடுறதையே பெருமையாக நினைக்கிறது, வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிறது, நம்பியவர்களை நட்டாத்தில் விட்டுடுறது, நீங்கள் சர்வைவல் ஆகிறதுக்காக யாரை வேணால் எப்போ வேணால் பலி கொடுத்துடுறதுங்கிற மாதிரியான அனைத்து நல்ல குணங்களையும் கற்றுக் கொடுக்கும் கிரகம் ராகு தான். இந்த ராகுனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம மாட்டிட்டோம்னா எது வேணால் செய்வோம். விஷத்தை குடித்தா நீ 100 வயசு உயிரோடு இருப்பேன்னு யாராவது சொன்னாங்கன்னா விஷத்தை கூட குடிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் கொண்ட கிரகம் ராகு. தூண்டி விட்டு சிதறடிக்கக்கூடியவர். தன்னுடன் சேரும் கிரகங்களின் இயல்பை பல மடங்காக விரிவுபடுத்தும் தன்மை ராகுவுக்கு உண்டு. அப்போ உங்கள் லக்னாதிபதியோ லக்னமோ மாட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய சிந்தனைகளே பெருசாக தான் இருக்கும். நல்லா சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. 1000 கோடி சம்பாதிக்கணும், 10,000 கோடி சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படி தான் முதல்ல யோசனைகளே வரும். சாமதான பேத தண்டம்ங்கிற எல்லா உபாயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதீத திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க. ஆனால் அந்த திறமைக்கு பின்னாடி முழுக்க சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கும். சூதாட்டத்தை பெருமை என்று நினைக்கும் தன்மை கொண்ட மனிதர்களை உருவாக்குவார். ஸ்பெக்குலேஷன், லஞ்சம், லாவண்யம், லஞ்சம் வாங்குறதெல்லாம் ஒரு குற்றமா அப்படின்னு கேட்குற மாதிரியான நபர்களை உருவாக்குறதும் ஒரு ராகு தான். யார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிற சுயநலப்போக்கை, எண்ணங்களை அதிகமாக திணிக்கும் கிரகமும் ஒரு ராகு தான். ஸோ ராகுவோட ஆதிக்கத்துக்குள்ள ஒரு ஜாதகம் போயிடுச்சுன்னா அவர்கள் மிகவும் அபாயகரமான மனிதர்களாக மற்றவர்களுக்கு உருவாகுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சந்திரன் ராகுவோடு சேர்ந்தால் இந்த எண்ணங்கள் வரும். சூரியன் ராகுவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் இந்த எண்ணங்கள் வரும். ஒரு தசாநாதன் ராகுவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் இந்த எண்ணங்கள் வரும். உங்கள் லக்னம் ராகுனுடைய ஆரம்ப புள்ளியில் இருந்தால் இது வரும். உங்கள் லக்னாதிபதி போய் ராகுவோட பிடிக்குள்ளே மாட்டிக்கிட்டார்னாலும் இது வரும். உங்கள் லக்னத்திலே ராகு வந்து உட்கார்ந்துக்கிட்டார்னாலும் இந்த குணங்கள் வரவே செய்யும். இதற்கான விதிவிலக்கு புதன், குரு, சுக்கிரன் மாதிரியான இயற்கை சுவர்கள் எங்கேயாவது இருந்து அவங்கள பார்த்து, ஏன்னா அவங்க கூட சேர்ந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து கட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது இருந்து பார்த்து ஒரு மாதிரி ஆசுவாசப்படுத்துறது ஒன்று. அந்த தசை நடப்புக்கு வராமல் இருக்கிறது இன்னொன்று. தசை நடப்புக்கெல்லாம் வந்தால் பேயாட்டம் ஆடிடுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க.
இந்த லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் ராகு ஆதிக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. எப்படி வேணுமானாலும் மாற்றி மாற்றி யோசிப்பாங்க. இவங்கக்கிட்ட வந்து மிகவும் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். இதில் இவங்களே இவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த மாதிரியான அமைப்பில் வந்துடும். யாருக்கு உண்மையாக இருக்கிறதுங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. தனக்காவது இருப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் தெரியாது. ஸோ மிக கவனமுடன் கையாள வேண்டியது இந்த ராகுவின் ஆதிக்கம் என்று கூறி, எச்சரிக்கையுடன் வாழ்வியலை கடப்பீர்கள் என்ற அறிவுரையும் கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.